இப்போ மிடில் ஈஸ்டில் நடந்த பிரச்சனையில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தலை சிறந்த ஆயுதங்கள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று மோதிச்சு. அதில் எந்த ஆயுதம் சிறந்தது, எந்த ஆயுதத்தில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்றத உலகமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் ராயல் நேவி ஒரு காலத்தில் உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த ஒரு கடற்படையை கொண்ட நாடு இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு போர்க்கப்பலை அனுப்பியிருக்காங்க. அந்த போர்க்கப்பலை தயார்படுத்துறதுக்கு 3 நாள் ஆயிருக்கு, அதை டிப்ளாய் பண்ணுறதுக்கு 4 நாட்கள் ஆயிருக்கு, அந்த போர்க்கப்பல் லொக்கேஷனுக்கு போய் சேர்றதுக்கு 7 நாள் ஆயிருக்கு. அண்ட் இத்தனை நாள் கழிச்சு அந்த போர்க்கப்பல் வெறும் ஒரே ஒரு வாரம் காம்பேட்டில் இருந்துட்டு மீண்டும் ரிப்பேர்ஸின் காரணமாக பக்கத்தில் இருக்கிற ஒரு ராயல் நேவி டாக்குக்கு போய் டாக் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராயல் நேவி உலகத்தோட தலை சிறந்த கடற்படையை கொண்டு இருந்த நாடு இன்னைக்கு இவ்வளவு தூரம் சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிற காரணம் என்ன, மற்றும் ராயல் நேவியோட டைப் 45 கிளாஸ் டெஸ்ட்ராயர்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ராயல் நேவி கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டான இன்னைக்கு தேதிக்கு இருக்கிற டெஸ்ட்ராயர்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதுதான் டைப் 45. மொத்தம் 6 டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள் இந்த டைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டைப்பில் இருக்கிற மிகப்பெரிய கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைலோட எண்ணிக்கை தான். மொத்தம் 48 VLS கொண்டு இருக்கு இந்த டைப் 45 கிளாஸ் டெஸ்ட்ராயர். இந்த 48 VLSல மெஜாரிட்டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் BAE சிஸ்டம்ஸ் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் தலை சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தான் இந்த டைப் 45ல இருக்குது அப்படின்னு நேட்டோ ஸ்டாண்டர்ட்ஸோட ஒப்பிட்டு பார்க்குறப்ப அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கிளைம் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நேட்டோவை பொறுத்த வரைக்கும் டைப் 45 கிளாஸ் டெஸ்ட்ராயரில் இருக்கக்கூடிய ஆட்வான்ஸ் சிஸ்டம்ன்றது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு. அண்ட் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதால் மிகப்பெரிய அளவுக்கு கவரேஜ் கொடுக்க முடியுன்ற காரணத்தினால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் எப்போல்லாம் கான்ஃப்ளிக்ட் வருதோ, ட்ரோன் அட்டாக்ஸ்லாம் நடக்குதோ, அப்போல்லாம் இந்த குறிப்பிட்ட டெஸ்ட்ராயர்ஸை இஸ்ரேலுக்கு சாதகமாக இஸ்ரேலுக்கு அருகில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. அண்ட் இந்த டெஸ்ட்ராயர்ல இருந்து ட்ரோன்ஸ் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்ஸை தடுத்து நிறுத்துவாங்க. இது கடந்த வருடமும் நடந்துச்சு. இந்த வருடம் அந்த ஒரு வாரத்துலையுமே இதை தான் இந்த குறிப்பிட்ட டெஸ்ட்ராயர்ன்றது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UK எங்கேயோ இருக்குது, மிடில் ஈஸ்ட் எங்கேயோ இருக்குது. அங்கேருந்து இந்த போர்க்கப்பலை கொண்டு வந்து இதில் இருக்கிற வெறும் 48 VLS வச்சு வெறும் சில நாட்கள் மட்டும்தான் சண்டை போட முடியும். ஃபார் கம்பேரிசன் நான் சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கன் நேவி ஆலிபர்க் டெஸ்ட்ராயர்ஸில் 96 VLS இருக்குது. சைனீஸ் நேவி டெஸ்ட்ராயர்ஸில் 112 VLS இருக்குது. 112 VLSனால் மொத்தம் 112 மிசைல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதில் க்ரூஸ் மிசைல்ஸும் அடங்கும், ஆட்வான்ஸ் மிசைல்ஸும் அடங்கும். ரெண்டில் எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷனை எடுத்துகிட்டு போவாங்கன்றது மிஷினை பொறுத்து மாறும். ஸோ 96 VLS கம்பேர் பண்ணுறப்ப 48 VLSன்றது பாதி தான் அதில். அதனால் இந்த ராயல் நேவியோட போர்க்கப்பலால் வெறும் குறுகிய காலம்தான் மிடில் ஈஸ்டில் காம்பேட் ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது பிரச்சனை நம்பர் 1. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் நேவியோட பட்ஜெட்டு. இந்த ராயல் நேவியோட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண மிகப்பெரிய பிளண்டர், ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பிளண்டர் 2024 என்ன அப்படின்னா, அவங்களோட வேங்கார்ட் கிளாஸ் நியூக்ளியர் சப்மரைன்ஸ் நடந்த சம்பவம் தான். இந்த நியூக்ளியர் சப்மரைன்ஸ்ன்றது உலகத்திலேயே ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான பிளாட்ஃபார்ம். விமான தங்கிய கப்பல்களை தான் எல்லாரும் பெருசாக பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நேவியோட மிகப்பெரிய ஆசெட்ன்றது நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின் தான். அப்பேற்பட்ட சம்மரினில் இருக்கிற சைலர்ஸ் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டாங்க அப்படின்ற செய்தியை உங்களோட நாட்டில் இருக்கிற மக்கள் கேள்விப்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் நடந்துச்சு அவங்களுக்கு. மொத்தம் 4 வேங்கார்ட் கிளாஸ் நியூக்ளியர் க்ரூஸ் மிசைல் சம்மரின்ஸ் ஆர் நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸ்ன்றது இருக்குது. இந்த 4 வேங்கார்ட் கிளாஸில் அட்லீஸ்ட் 2 வேங்கார்ட் கிளாஸ் ஆச்சும் கடலில் எப்பயுமே ரோந்தில் ஈடுபட்டு ஆகணும். காரணம் என்ன? இந்த முட்டாள்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்களோட லேண்ட் பேஸ்டு மிசைல்ஸு அப்புறம் ஏர் லான்ச்டு நியூக்ளியர் மிசைல்ஸ் இது எல்லாத்தையுமே ரிட்டையர் பண்ணிட்டாங்க. சோவியத் யூனியன் வீழ்ந்ததுக்கு அப்புறமா பாமர்ஸ்லேருந்து நியூக்ளியர் பாம்பை ட்ராப் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அடுத்து லேண்ட்லேருந்து போகக்கூடிய மிசைல்ஸ் நியூக்ளியர் மிசைல்ஸை ரிட்டையர் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் நியூக்ளியர் சம்மரைன்ஸ்லேருந்து நியூக்ளியர் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறது மட்டும்தான். அதுவும் வெறும் 4 நியூக்ளியர் சம்மரைன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போது ஒட்டுமொத்த கண்ட்ரியோட நியூக்ளியர் டிட்டரன்ஸும் அந்த நியூக்ளியர் சம்மரைன்ஸில் தான் இருக்குன்றப்ப எப்பயுமே 24/7
அட்லீஸ்ட் 2 சம்மரின் ஆச்சு பேட்ரோலிங்கில் ஈடுபட்டாங்க. இவ்வளவு மோசமான ஒரு நியூக்ளியர் டிட்டரன்ஸை வச்சுட்டு தான் யுனைடெட் கிங்டம், கிரேட் பிரிட்டன் ரஷ்யன்ஸோட சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டிட்டரன்ஸில் ஈடுபடுறப்ப ஏதாச்சும் ஒரு பலிஸ்டிக் மிசைல் சம்மரினில் மெயின்டெனன்ஸில் டிலே ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சோலி முடிஞ்சு. அடுத்த பேட்ரோலிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற பலிஸ்டிக் மிசைல் சம்மரினுக்கு வந்து நாட்கள் கூடிக்கிட்டே போகும். அப்படி தான் ஒரு தடவை என்ன ஆயிருக்கு, டாக்கில் இருந்தால் ஒரு பலிஸ்டிக் மிசைல் சம்மரினில் மெயின்டெனன்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான நாட்கள் தேவைப்பட்டிருக்குன்றப்ப ஆல்ரெடி பேட்ரோலிங்கில் அதோட இறுதி நாட்களில் இருந்த பேட்ரோலிங்கில் அதோட கடைசி 2 நாட்களில் இருந்த ஒரு வேன்கார்ட் சம்மரினை வந்து எக்ஸ்ட்ராவாக 1 மாதம் பேட்ரோலிங்கில் ஈடுபட சொல்லிட்டாங்க. அப்போது அந்த எக்ஸ்ட்ரா 1 மாதத்துக்கான ஃபுட்டுன்றது அந்த நியூக்ளியர் சம்மரினால் ரீஸ்டார்ட் பண்ணிக்க முடியலை. ஸோ அந்த நியூக்ளியர் சம்மரினில் இருக்கிற கேப்டன் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டு சோல்ஜர்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் எல்லா சோல்ஜர்ஸுமே ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பாங்க, அது எல்லாத்தையும் காமனாக கொண்டு வர சொல்லிட்டாங்க. அண்டு ஃபுட்டையும் ரேஷன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் அன்லிமிட்டட் அளவுலாம் சாப்பிட முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு ஆளுக்கு. இப்படி பண்ணி தான் அந்த பேட்ரோலிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது யூகேல இருக்கிற மக்களுக்கு தெரிய வந்த உடனே ராயல் நேவி என்ன சொன்னாங்கன்னா, உணவை ரேஷன் பண்ணது உண்மை தான், ஆனால் அதுக்காண்டி உணவு இல்லாமல் எந்த சோல்ஜரும் பட்னியாக இருக்கலை அப்படின்றத கிளியர் பண்ணியிருந்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இது ஒரு நேஷனல் ஷேம். ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான போர்க்கப்பலை வச்சுக்கிட்டு இப்போ அவங்களோட நியூக்ளியர் சம்மரினில் இருக்கிற சைலர்ஸுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்றது பெரிய அசிங்கம் தான். இப்போ இந்த ஃபண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, ராயல் நேவியோட நேவி ஃபண்ட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது தான் காரணம். இப்போது ஒரு பக்கம் நீங்கள் 4 நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை வச்சுருக்கணும், 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் உங்களோட ஃபண்டிங்கை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ராயல் நேவியோட ப்ரீமியம் ஆசெட்ஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்புறம் இந்த நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை தவிர்த்து எல்லா போர்க்கப்பல்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ராயல் நேவி கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஷிப், அதாவது ரீசோர்ஸை லோட் பண்ணக்கூடிய ஷிப், நடுக்கடலில் வச்சு பெட்ரோல் ரீசோர்ஸஸ் இதெல்லாம் லோட் பண்ணக்கூடிய ஷிப். இந்த ஷிப்பை இன்னும் 25 வருஷம் வந்து அதோட லைஃப் இருந்தும் ராயல் நேவி ரிட்டையர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது, 2யுமே அவங்களால ஆப்ரேஷனலாக வச்சுக்க முடியல. ஒரே நேரத்தில் 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஆப்ரேஷனாக வச்சுக்க முடியல. காரணம், ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு தேவையான ஏர்விங்கு, அதாவது F-35 போர் விமானங்கள், அதை ராயல் நேவி இன்னும் வாங்கவே இல்லை. ஓகே, அவங்களுக்கு டெலிவரி ஆகிறதுல டிலே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுக்கான ஆர்டரே அவங்க இன்னும் கொடுக்கல. கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஃபண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்கிற நண்பர்களே 75,000 டன்னுக்கு, அதுவும் சும்மா சின்ன சைஸ் ஏர்க்ராஃப்ட் கேரியர்லாம் கிடையாது, 75,000 டன் இருக்கிற ஏர்க்ராஃப்ட் கேரியர். அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் சும்மா போய்கிட்டு இருக்கு. அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் மெயின்டைன் பண்ணி அதில் இருக்க சோல்ஜர்ஸுக்கு சாப்பாடு போட்டு அது எல்லாத்தையும் வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு ராயல் நேவி மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் மிடில் ஈஸ்டில் கொண்டு போய் அவங்களோட டெஸ்ட்ராயரை நிறுத்தி மிக பெரும் அளவில் அவமானப்பட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன இந்த காரணங்களினால் அவங்களோட டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களை அப் டு த மார்க்கில் வச்சுக்க முடியல. ஏன்னா மெயின்டெனன்ஸுன்றது தேவை ஒவ்வொரு டெஸ்ட்ராயருக்கும். இவங்களோட மேஜர் ஃபண்டிங்கிறது இப்போ எந்த பக்கம் போகுது அப்படின்னா, 2 ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கும் அந்த நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின்ஸுக்கும் தான் போகுது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அதர் ஷிப்ஸ், ஃப்ரிகேட்டு, டெஸ்ட்ராயர்ஸு, மைன் கிளியரிங் ஷிப்ஸு அண்டு சப்போர்ட் வெசல்ஸு, இது எதுக்குமே ஃபண்டிங் போல. ஸோ அது அல்டிமேட்லி இந்த மாதிரி ஒரு அவமானத்தில் கொண்டு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வெறும் 7 நாள் டிப்ளாய்மெண்ட்டில் கொண்டு வந்து நேட்டோவோட ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் நேவி யூகேவோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் கூட டெப்ளாய் பண்ண முடியல அவங்களோட ஷிப்பை மிடில் ஈஸ்டில். அண்ட் இந்த ஒரு பிளண்டர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ப்ராப்பரான ஃபண்டிங் இல்லை அப்படின்ற பட்சத்திலோ, இல்லை ஃபண்டிங்கை வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணலை அப்படின்ற பட்சத்திலோ இந்த மாதிரி தான் நம்ம அவமானப்படணும். ஸோ இந்தியாவில் 3 ஏர்க்ராஃப்ட் கேரியர் வேணும், 4 ஏர்க்ராஃப்ட் கேரியர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஃபண்டிங்கை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஃபண்டிங்கை மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸை வச்சுருக்கணும். ராயல் நேவி 2 75,000 டன் ஏர்க்ராஃப்ட் கேரியரை கட்டுறதுக்கு பதிலாக ஒரு 35,000 டன் ஏர்க்ராஃப்ட் கேரியரை கட்டிட்டு அந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் மட்டும் அவங்க F-35 நிரப்பிட்டு இன்னொரு ஹெலிகாப்டர் கேரியரை கொண்டு வந்து அதில் ஒரு 15 F-35 வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அவங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் இருந்திருக்கும் அவங்களோட பட்ஜெட்டில். அண்ட் அந்த பட்ஜெட்டை ப்ராப்பராக அவங்க இந்த டெஸ்ட்ராயர்ஸோட மெயின்டெனன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி
இப்போ இந்த மாதிரி அசிங்கத்தை பட்டிருக்க மாட்டாங்க. ராயல் நேவி எப்பயும் ராயலாக தான் இருக்கணும்னு சொல்லி 2 யானை மேலே அவங்க பந்தயம் கட்டினது தான் அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.